இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அரேங்கிற கான்செப்ட். ஓகே, ஜாவாவில் அரேனா என்ன? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து வேரியபிள்னா என்னென்னு பார்த்துருந்தோம். எப்படி நம்ம ஒரு எண்ணெயோ, அதாவது கோகனட் ஆயிலோ இல்லை நம்ம ஹேர் ஆயில் சம்திங் நம்ம ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கணுங்களா? ஓகே, அது பேராஷூட்டாக இருக்கலாம், இல்லை விபிடியாக இருக்கலாம், இல்லை சம்திங் சம் பிராண்ட் ஏதோ இருக்கலாம். அந்த தேங்காய் எண்ணெயோ கடலை எண்ணெயோ நம்ம ஏதோ ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, அது வந்து வேரியபிள். ஓகே, அதே இந்த வேரியபிள் தான் அந்த தேங்காய் பாட்டில் நம்ம எங்கே எடுத்து வைப்போம்? நம்ம யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணுவோம் சமையலுக்கோ இல்லை சம்திங். சில பேர் தலை தைப்பாங்க, அந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு ஒரு அலமாரி, அதாவது ஒரு கபோர்ட்லேயே ஏதோ இடத்துல வைப்பாங்க. அந்த இடத்துல தேங்காய் எண்ணெய் மட்டும் தான் இருக்குமா கேட்டிங்கன்னா இல்லை. இப்போ சமையல் பண்ண இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கடலெண்ணெய் இருக்கும், இல்லை நல்லெண்ணெய் இருக்கும், இல்லை இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 4-5 திங்ஸ் இருக்கும். ஓகே, அது அந்த வைக்கிறாங்களே அந்த இடம் கபோர்ட், அந்த இடத்து பேர் தான் அரே. சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே, அரேங்கிறது வந்து ஜாவாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இண்டீஜரோ இல்லை பைட் வேல்யூவோ இல்லை ஷார்ட் வேல்யூவோ அது நீங்கள் பூலியன் வேல்யூ சேவ் பண்ணி வைக்கலாம். அந்த 8 டேட்டா டைப் மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்ட்ரிங்கையும் கூட சேவ் பண்ணி வைக்கலாம். ஓகே, அதுக்காக தான் நம்ம அரே யூஸ் பண்ணுறோம். ஆனால் ஜாவா பற்றி ஒரே ஒரு கண்டிஷன் உண்டு. நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த வேல்யூ அது உள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த வேல்யூ ஃபஸ்ட் டிக்ளேர் பண்ணிடணும். இப்போ இண்டீஜர் தான் டிக்ளேர் பண்ணி இண்டீஜர் தான் நீங்கள் பண்ண போறீங்கன்னா இன்ட் அரே சிம்பிள் ஏ. ஓகே, அந்த அது எது நீங்கள் ரொம்ப முக்கியம். எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம வந்து ஒரு தடவை அரே நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம், அடுத்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே, நம்ம இப்போ ப்ரோக்ராமில் போவோம், நம்மளுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் நம்புகிறேன். ஸ்டார்ட். வந்து அரே டிக்ளேர் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இப்போ ஒரு வேரியபிள் நேம் கொடுக்க முன்னாடி இண்டீஜர்னா இண்டீஜர். ஓகே, அப்புறம் ஏ ஈக்குவல் டு கொடுப்போம். ஆனால் இது நார்மலாக வேரியபிள் கொடுப்போம். இப்போ அரே டிக்ளேர் பண்ணோம்னா இண்டீஜர் கொடுக்கும்போது அரே கொடுப்போம். ஓகே, இப்படி கொடுத்தீங்கன்னா இதுதான் அரே சிம்பிள். ஓகே, தெரியும் நினைக்கிறேன். இதுதான் அரேயோட சிம்பிள். ஏ ஈக்குவல் டு இதில் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணக்கூடிய வேல்யூஸ் வந்து லைக் சொல்லணும்னா ஒரு இண்டீஜர் கொடுத்துருவோம். அதனால இண்டீஜர் தான் இருக்கணும். சரி, ஏன்னு கொடுத்தா நம்ம வந்து வராது. ஓகே, அப்படின்னா நம்ம அரேயை பற்றிருக்கு அப்படின்னா நீங்கள் இப்போ கொடுத்து பார்க்கலாம். கொடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன வரும்னு பார்ப்போம் சொல்லிட்டு. அதுக்காக நம்ம சொன்னதில் வந்து அரே அப்படின்னு ஒன்று இருக்கும். ஜாவாவில் வந்து அரே லிஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அரேஸ் இன்பில்டாக ஒரு கிளாஸ் நேம் உண்டு. நம்ம வந்து இப்போ அதை யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுக்கு வந்து ஃபார் ஈச் லுப்னு ஒன்று உண்டு. ஓகே, நம்ம எல்லாத்துக்குமே ஈச் லுப் அப்படின்னா உள்ளுக்குள்ள என்ன கொடுக்குறதுனா நம்ம இனிஷியல் வேல்யூ தான் கொடுக்குறது. அதாவது எந்த ஓகே, இப்போ வந்து இண்டீஜரில் தான் அரே இருக்கு. ஓகே, அதனால இண்டீஜர் ஆட் பேஸ்ட் ஏ இது கொடுத்துருக்கு. ஓகே,
எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக ஃபார் ஈச் லூப்புங்கிறது வந்து நம்ம ஒரே வழி தான் டிக்ளேர் பண்ண போகிறோம். ஜஸ்ட் எனக்கு வந்து அந்த வேல்யூ அந்த இன்டர் இந்த ஏஆர் அதாவது அந்த ஏயோட வேல்யூ லென்த் இருக்கிறதுக்கு இது லூப் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து. ஓகே, அதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். இதை நம்ம பிரிண்ட் லைன் கொடுக்காம இப்போ யூஸ் பண்ணிக்கலாமா இஷ்டம் தான். லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் போக போக ஈஸியாக இருக்கும். ஓகே, 12 இருந்துச்சு, அவ்வளோ முடிஞ்சு. ஓகே, நம்ம இப்போ எப்படி டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டோம் ஒரு அரேல. ஆல்சோ நம்ம அதை எப்படி நம்ம வெளியே கொண்டு வரதுன்னு பார்த்துட்டோம். இன்பில்ட் மெத்தட் மேக்ஸிமம் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது இப்போதைக்கு, ஆனால் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒவ்வொரு இதையும். ஓகே, அண்ட் ஓகே அவ்வளோதான். இப்போ ஸ்ட்ரிங்கை பார்க்கணும், ஸ்ட்ரிங்கும் அதே மாதிரி தான் இருக்கும். ஓகே, நீங்கள் சின்ன எக்ஸசைஸ் தான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதே மாதிரி ஃபார் லூப்பில் ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்ட்ரிங்னு போட போகிறீங்க, இதில் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ண போகிறீங்க, அண்ட் ஏங்கிற இடத்துக்கு பதில் நீங்கள் வந்து இந்த எஸ்டிஆர் கொடுக்க போகிறீங்க. ஓகே, இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக தான் இருக்கும், ஜாவாங்க ரொம்ப கஷ்டமானலாம் கிடையாது. நம்ம லேர்ன் பண்ணிக்கிற விதத்தை பொறுத்திருக்கு. ஜஸ்ட்டு அப்பப்போ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருங்க, ஈஸியாகவே உங்களுக்கு வந்துடும். ஓகே, தேங்க்யூ. நம்ம வந்து இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம இதை பார்க்கணும். 1 மினிட். ஓகே, இப்போயே நம்ம இது பார்த்து போதும். நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து இதை லேர்ன் பண்ணிக்கோங்க. தரவணங்க வேணும்லாம் ஓவராலாக பார்த்துருக்கோம் அப்படின்னா டேட்டா டைப்ஸாக என்னென்னு பார்த்துருக்கோம், அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம அதுலேருந்து இன்னும் எக்ஸ்ட்ரா என்னெல்லாம் பண்ணுவோம், அதாவது ஃபார் லூப், அதாவது லூப்பிங் கண்டிஷன் பார்த்துருக்கோம், கண்டிஷன் ஷிஃப்ட் பண்ண இஃப் அண்ட் எல்ஸ் பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட்டும் பார்த்துருக்கோம். ஆல்சோ லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் பார்த்தாச்சு. நேற்று வந்து ஸ்கேனர் கிட்ட இருந்து எப்படி நம்ம ஸ்கேனர் யூஸ் பண்ணி எப்படி யூஸர்கிட்ட அவுட்புட் வாங்குறது இன்புட் வாங்குறது அப்படிங்கிறது பார்த்துச்சு. ஓகே, ஸ்கேனர்கிட்டேருந்து எப்படி ரன் டைமில் நம்ம இன்புட் வாங்குறோம். அதாவது ஸ்கேனர் யூஸ் பண்ணி இப்போ நான் வந்து ஸ்கேனர் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் தான் யூஸர். ரன் டைமில் நான் வந்து இன்புட் கொடுக்குறேன், எனக்கு இந்த மாதிரி ஏ = 10 அப்படின்னு. அது வந்து எப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கேன், அதையும் செக் பண்ணியிருக்கோம். இப்போ லாஸ்ட்டாக நம்ம வந்து ஃபார் ஈச் லூப்பும் செக் பண்ணியிருக்கோம். ஆல்சோ அரேவும் என்னென்னு பார்த்துருக்கோம். ஓகேயா, நெக்ஸ்ட் பார்ப்போம். தேங்க்யூ. டவுட்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஐ வில் ரிப்ளை. ஸோ